அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா 2019ஆம் ஆண்டு காப்போத்தா சாதாரண பரீட்சையில பகுதி ஒன்றிற்குரிய ஏ பார்ட், பகுதி ஒன்றிலே ஏ பார்ட், ஏ பகுதி, பி பகுதி என்று இருக்குது. பகுதி ஒன்றிலேயே ஏ பகுதி, பி பகுதி என்று இருக்கு. அதே மாதிரி பகுதி ரெண்டுலயும் ஏ பகுதி, பி பகுதி என்று இருக்குது. இதுல என்ன பார்க்க போறோம்னா பகுதி ஒன்றில ஏ பகுதியில 25 வினாக்கள்ல இருக்கிற 5 வினாக்களுக்குரிய விடைகள் பார்க்க போறோம். எப்படி கேள்விகள் இருக்குது, அதுக்குரிய விடைகள் எப்படின்னு பார்க்க போறோம். தொடர்ச்சியா 25 வினாக்களுக்கு முடியாது பார்க்கலாம். மிகப்பெரிய நீண்ட காணொலியா வந்துடும். அதனால 5 கேள்வியா பார்க்க போறோம். 5 கேள்வியா தொடர்ச்சியா 5 கேள்விகள் வரப்போகுது. 25 வினாக்களுக்குரியது. அதுக்கு பிறகு பி பகுதியில உள்ளது 5 கேள்வி இருக்குது பி பகுதியில. அதுக்கு பிறகு பகுதி 2ல உள்ள ஏ பகுதி, பி பகுதி என்று 12 கேள்வி இருக்குது. அது தொடர்ச்சியா பார்க்கலாம். நாங்கள் முதல்ல பகுதி 1ல 25 கேள்வியும் பார்ப்போம். வேறுபட்ட ஏதாவது வினாக்கள் வேணும்னா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாங்க இப்ப முதலாவது கேள்வியை பார்ப்போம். 2019 காப்போத்தா சாதாரண பரீட்சை 2 மனத்தியாலங்கள். முதலாவது பகுதி 1 2 மனத்தியாலங்கள் போட்டிருக்குது. முதலாவது கேள்வியில இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குறித்த பொருளுக்காக 9% சுங்கத் தீர்வை அறவிடப்படுகிறது. 9% சுங்கத் தீர்வை அறவிடப்படுகிறதாம். இப்பொருளின் பெருமானம் 6000 எனின், அந்த பொருளின் பெருமானம் 6000 எனின் சுங்கத் தீர்வையாக செலுத்த வேண்டிய பணத்தை காண்க. ஒரு பொருளை நாங்கள் இறக்குமதி செய்யறோம்னா அதுக்கு அரசாங்கத்தால வரிகள் தீர்மானிக்கப்படும். அதாவது இறக்குமதி வரி, சுங்க வரி, வெட் வரி, இப்படி நிறைய வரிகள் இருக்குது. அதுல இங்க சொல்லியிருக்கு சுங்க தீர்வையாக என்று சொல்லி இருக்குது. அந்த வரி எவ்வளவு, அந்த தொகை எவ்வளவு கேட்டு கிடக்குது. 9% அறவிடப்படுதாம் அந்த வரி. அதுல 6000 ரூபாய் பெறுமதியான பொருளுக்கு எவ்வளவு கேட்டு கிடக்கு. எங்களுக்கு சதவீதம் தெரியும், 100க்கு தான் பாக்குறது நிறைய தடவை நாங்கள் காணொலி சொல்லிட்டோம். அதனால 9% என்று வந்துட்டாலே 9% என்று வந்துட்டாலே 100க்கு 9, 100ன் மேல் 9, 9% என்று வந்தாலே 100க்கு 9. கேட்டது 6000, 100க்கு 9 என்றா 6000க்கு எவ்வளவு? இவ்வளவுதான். இந்த சமன்பாடு உருவாக்கி விட்டோம் என்றாலே எங்களுக்குரிய விட வந்துடும். இதை சுருக்கி கொடுத்தா எங்களுக்குரிய விட இலகுவாய் வந்துடும். முதலாவது கேள்வி அவ்வளவுதான். இது ஒன்றா சுருக்கொண்டாங்க 2 கட் பண்ணிட்டோம். 9ஆல் 6 பிரிக்கினா 6 9 54 இருக்கிற ஒரு 0 போட்டா 540 ரூபாய். முதலாவது கேள்விக்கு விட முடிஞ்சது. 100க்கு 9% என்று தந்தாலும் அது 100க்கு தான். ஆகவே 100க்கு 9% என்றா 6000க்கு எவ்வளவு? அதை சுருக்கி கொடுத்தோம்னா முதலாவதுக்குரிய விட வந்துடும் எங்களுக்கு. இப்ப 2வது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்விக்கு விட 540 ரூபாய். சதவீத கணக்கு சின்ன கணக்கு தான். சதவீதம் சம்பந்தமா 10ஆம் வகுப்பிலேயே இருக்கு. அதை படிச்சாலே இலவா செய்துட்டு போயிடலாம். நாங்கள் காணொலி போட்டிருக்கோம், பாக்கல பார்த்துக்கொள்ளுங்க, தரம் பார்த்துக்குரியது. அடுத்தது 2வது காரணிப்படுத்துற சம்பந்தமா இருக்கு, அதை பார்ப்போம். நாங்கள் இதுல எக்ஸுக்குரிய பெருமானத்தை காண சொல்லையில காரணிப்படுத்த காரணிகளை காண்க. எக்ஸுக்குரிய காரணிகளை காணட்டாம். காரணிப்படுத்த சொல்லையில எக்ஸுக்குரிய பெருமானத்தை காண சொல்லையில பெருமானம் காண்கவோ தீர்க்க வேண்டிய இல்ல, காரணிப்படுத்த சொல்லி தான் இருக்கு. அந்த காரணியில நாங்கள் எழுதி விட்டோம்ல. சரி, இது எழுதுறதுக்கு நாங்கள் நிறைய காணொலி போட்டோம். இருவடி சமன்பாடுகள் சம்பந்தமா. ஏதாவது ஒரு கோவையை காரணிப்படுத்தணும்னா ஒன்றில் அது 2 இலக்கமா இருக்கணும். 2 கழித்தல் கூட்டல் போட்டு 2 இலக்கமா இருக்கணும், அல்லது 4 இலக்கமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் காரணிப்படுத்தங்களுக்கு இலகு. இங்க இருக்கிறது 3 இலக்கம். எக்ஸ் வர்க்கம் சக 3x கழித்தல் 10 3 இலக்கம் இருக்குது. இதை 4 இலக்கமா மாத்தணும், இல்ல 2 இலக்கமா மாத்தணும். 2 இலக்கமா மாத்துறது சாத்தியம் குறைவான விடயம். அதனால 4 இலக்கமா மாத்துறது எங்களுக்கு இலகுவா இருக்கும். 4 இலக்கமா மாத்துறது இலகுவா இருக்கும். இது சம்பந்தப்பட்ட நிறைய காணொலி போட்டோம். எக்ஸ் வர்க்கத்தை அப்படி எழுதுவோம். பின்னுக்கு இருக்கிறத பார்த்து நடுவே இருக்கிறத 2ஆ உடைக்கப்படும். அதாவது நடுவே இருக்கிறத 2 இலக்கம் எழுதப்புறம், பின்னுக்கு இருக்கிற ஒரு இலக்கம், முன்னுக்கு இருக்கிற ஒரு இலக்கம், மொத்தம் 4 இலக்கம் வந்துடும். நடுவே இருக்கிறத 2 இலக்கம் எழுதப்புறம் என்னத்துக்குண்டா 4 இலக்கம் தான் காரணிப்படுத்த இலகுங்களுக்கு. இப்ப இதை 2 இலக்கம் எழுதுறதுக்கு எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற காரணியை பார்ப்போம். பின்னுக்கு 10 இருக்கு. இந்த 10 காரணிகள் என்னென்ன வரும்னு தெரியும் உங்களுக்கு. 10 ஒன்றால பிரிக்கினா 10, அப்ப 10 காரணி 1 காரணி. அதே மாதிரி 5 2ஆவது வைக்கினாலும் எழுதுவோம். நாங்க 5 2ஆவது வைக்கினாலும் 10 வரும், 10 1ஆவது வைக்கினாலும் 10 வரும். எழுதி போட்டு காரணிகளை இந்த அடையாளம் என்னன்னு பார்ப்போம்னா, கழித்தல் அடையாளமா இருந்தா இதுல ஏதோ ஒரு இலக்கத்தை கழிக்கும் போது இந்த பெருமானம் வரும். 10ல இருந்து 1 கழிச்சா
வராது. 10ல இருந்து 1 கழிச்சா 9 தான் வரும். ஆகவே பொருத்தம் இல்லாது. 5ல இருந்து 2 கழிச்சா சரியா வருது 3. இது இந்த காரணி எழுதுறோம். கழிக்கும் போது இங்க கழித்தலையா இருக்கக்கூடிய கழிக்கும் போது இது வரும். 5ல 3 கழிச்சா 2, சாரி 5ல இருந்து 2 கழிச்சா 3 வந்துடும். 5ல இருந்து 2 கழிச்சா 3 வந்துடும். ஆகவே இதுதான் நாங்க எழுத போறோம். இப்ப இதை மாத்தி எழுத போறோம். 3x 5x எழுத போறோம். 2x எழுதுறோம். இது இந்த காரணிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுத போறோம். இது இந்த பெருக்கத்தை பார்க்கிறோம். கழிக்கும் போது இந்த இலக்கம் வரக்கூடிய மாதிரி பார்க்கிறோம். அதுக்கு 5 2 தான் பொருத்தம். ஆகவே 5x எழுத போறோம், 2x எழுத போறோம், கழித்தல் 10 அப்படியே போறோம். இப்ப இதுக்கு அடையாளம் போடணும். முக்கியமானது கழிக்கும் போது வரணும் ஒரே இலக்கம்டா கூட்டும் போது வரும், வேறுபட்ட இலக்கம் தான் கழிக்கும் போது வரும். அதுக்கு முதல்ல இதுல என்ன அடையாளம் இருக்கோ அதை பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு போட்டுறணும். 3x இதுல எது பெரிய இலக்கம் 5x 2x 5x அதுக்கு முன்னுக்கு இந்த கூட்டல் அடையாளத்தை போட்டுட்டோம். இங்க கூட்டல் வருமா கழித்தல் வருமானு தான் முக்கியம். 5xல இருந்து 2x கழிச்சா தான் இது வரும். ஆகவே வேறுபட்ட அடையாளம் தான் கழிப்படும். இது சம்பந்தமா நிறைய காணொளி போட்டோம். வேறுபட்ட அடையாளம் தான் கழிப்படும். ஆகவே 5x 2x போட்டோம். இப்ப நாங்க இதை காரணிப்படுத்திட்டா சரி. 3 இலக்கமா இருந்தது 4 இலக்கமா மாத்திருக்கோம். 4 இலக்கமா மாத்தினா இப்ப பொது எடுத்துட்டா சரி. இதுல 2லயும் x பொது எடுக்க போறோம். x பொது எடுத்தா x ஆக 5 மிச்சம் இருக்கு. அதே மாதிரி இதுல கழித்தல் 2 பொது எடுத்தோம்னா x ஆக 5 இருக்கும். வேணும்னா திருப்பி பெருக்கி பார்க்க அதே பெருமானம் பெறணும். -2 பொது எடுத்தபடியா இதுக்கு x இருக்கும். x போட்டோம். -2 பொது எடுத்துட்டோம். மைனஸ் வழியில் எடுத்தபடியா இங்க பிளஸ் இருக்கு. வேணும்னா திருப்பி பெருக்க -2ஆல x பெருக்கினா -2x, -2ஆல பிளஸ் 5 பெருக்கினா 2 10 வந்துடும். மைனஸ் பிளஸ் ஆல பெருக்கினா மைனஸ் வந்துடும். வேணும்னா திருப்பி பெருக்கி பார்க்கணும். நாங்க செய்த சரியா பெரும்பாலும் இல்லை. இதுக்குள்ளேயும் இருக்க கட்டாயமா சமனத்தான் வரும். அது ரெண்டையும் பொது எடுத்தோம்னா x ஆக 5 மிச்சம் இருக்க போறது x கழித்தல் 2. அல்ல இது ஒருக்கா பார்த்து தூரம் மிச்சம் இருக்கு. இது ரெண்டையும் ஒருக்கா பார்த்து தூரம். அவ்வளவுதான் காரணி. ரெண்டாவது வினா காரணியை காண்க. காரணி காண்டுட்டோம். x வர்க்கம் சக 3x கழித்தல் 10 இதுக்குரிய காரணி x சக 5 x கழித்தல் 2. இது ரெண்டாவது வினா. நாங்கள் அடுத்தது மூன்றாவது வினா பார்ப்போம். மூன்றாவது வினா ஒரு முக்கோணம் சம்பந்தப்பட்ட வினா. மூன்றாவது வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினாவில் இப்படி ஒரு படத்தை தந்து போட்டு இந்த படத்துக்குரிய மூன்றாவது வினால இப்படி ஒரு படத்தை தந்துட்டு இதுல எக்ஸுக்குரிய பெருமானத்தை காணட்டாம். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. இப்படி ஒரு தகவல் தந்திருக்கோம். எக்ஸின் பெருமானம் எங்களுக்கு தெரியும். முக்கோணத்தின் அகக்கோணம் புறக்கோணம் சம்பந்தப்பட்ட தேட்டம் தெரியும். அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180, புறக்கோணத்தின் கூட்டுத்தொகை 360. ஆகவே அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180. இதை பயன்படுத்தி தான் இதை செய்ய போறோம். 1 2 3 முக்கோணத்துக்கு 3 கோணம் தான் இருக்கும். அகக்கோணம் அந்த 3ஐயும் கூட்டினோம்டா எக்ஸையும் 100ஐயும் கூட்டினோம்டா முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகம். 180 பாகம் வந்துட்டு. இப்ப எக்ஸையும் கூட்டினோம்னா 2x 100 சமன் 180. இந்த பக்கம் கூட்டு போற 100 அந்த பக்கம் கழிவிட்டா 80 பாக. x 40 பாக. x 40 பாக. இவ்வளவுதான் இதுக்குரிய கேள்விக்குரிய விட. மூன்றாவது கேள்விக்கு ஒரு முக்கோணத்துல 100 பாக x பாக x பாக என்று இருக்குது. 2x 100ஐயும் கூட்டினா 180க்கு சமன். எக்ஸுக்குரிய பெருமானம் 40 பாக. இது மூன்றாவது கேள்வி. இதே மாதிரி நாலாவது கேள்வியை பார்ப்போம். நாலாவது கேள்வி மடக்க சம்பந்தமா இருக்கு. மடக்கையும் ஒரு அடிப்படையான விடயம் தான். ஆனா சின்ன விஷயம் இருக்குது. அது என்ன விடயம்ன்றது பார்ப்போம். இதே மாதிரி கேள்வி ஒவ்வொரு வருஷமும் பெரும்பாலும் வந்து கொண்டு இருக்குது. இலகுவாய் செய்தெல்லாம் செய்வோம் நாங்கள். நாலாவது வினா லோக் 2 அடியா கொண்டு a சமன் 5. இப்படி ஒரு லோக் தந்திடக்கு, மடக்க தந்திடக்கு என தரப்படின் ஏயின் பெருமானத்தை 2இன் ஒரு வலுவாக தரட்டாம். 2இன் வலுவாக தரட்டாம். இதை நாங்கள் வலுவா எழுதுறதுனால 2இன் வலுவாக தான் வரும். எங்களுக்கு 2இன் வலுவாக கேட்டு கிடக்குது. எழுதுவோம் நாங்கள். அடிதான் எப்பவுமே அடியாத்தான் எழுதுவோம். இதே மாதிரி ஒரு கேள்வியல் ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டு இருக்குது. அடிதான். இந்த அடி என்ற 2 அப்படியே 2 எழுதுவோம். கீழே இருக்க அடியே அப்படியே அடியா தான் இருக்க போது அடி என்று எழுத போறோம். இந்த பக்கம் இருக்கிறத வலுவா அதாவது அடுக்கா எழுத போறோம். அடியா எழுதுறோம். மற்ற பக்கம் இருக்க இங்க எழுதுறோம். இதை இங்க எழுதுறோம். அப்ப ஏ 2இன் 5ஆம் அடுக்கு. ஏ 2இன் வலுவா கேட்டது. ஏ 2இன் 5ஆம் வலு. வலுன்றது 5, அடி என்றது 2. ஏ சமன் 2 அடியா கொண்டு 5இன் வலு. 2இன் 5ஆம் வலு.
இவ்வளவுதான் 4வது கேள்வி. சின்ன கேள்விதான். அடி எப்பவுமே அடிதான். மற்ற பக்கம் இருக்கிறது வலுவா எழுதுறோம், ஏ சமப்படுத்துறோம். அல்லது இந்த ஏ அடியை போட்டு அடிதான் வலுவா எழுதுறோம். இப்படி எழுதினாலும் சரி, இப்படி எழுதினாலும் சரி. ஏ கேட்டபடியே ஏ சமன் 2 மடக்கு எழுதுறது திருத்தமானதா இருக்கும். அடுத்தது 5வது கேள்வி வீதம் சம்பந்தம் வந்திருக்கு. வீதம் சம்பந்தமாகவும் பெரும்பாலும் வந்து கொண்டு இருக்குது. 2018லயும் இருக்குது, 2019லயும் வந்திருக்குது. நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். வீதம் 5வது கேள்வி வந்திருக்குது. வீதம் சம்பந்தமா 60 லிட்டர் நிமிடம் எனும் வீதத்தில் நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயை பயன்படுத்தி 60 லிட்டர், ஒரு நிமிடத்துக்கு 60 லிட்டர் வருதாம். அந்த குழாயில 420 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு தொட்டியில் நீரை நிரப்புவதற்கு எடுக்கும் நேரம் கட்டு கிடக்குது. ஒரு நிமிடத்துக்கு 60 லிட்டர் வருது. இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். 60 லிட்டர் நிமிடம் ஒரு நிமிடத்துக்கு 60 லிட்டர் வருது. அப்ப 420 லிட்டர் வர்றதுக்கு எத்தனை நிமிடம் தேவைன்னு கேட்டு கிடக்குது. 6 எத்தனை ஆகிருக்கா 42 வரும். 6 7 42, 7 நிமிடம் போடலாம். அதை செய்கவழி மூலம் கொடுக்கறது திருத்தமா இருக்கும். எழுதுவோம். நாங்கள் வீதத்துக்குரிய சமன்பாடு தெரியணும். இல்லாட்டிக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி தான் செய்ய முடியும் ஒழிய அதை செய்கவழி மூலம் காட்ட முடியாது. ஒரு நிமிடத்துக்கு 60 லிட்டர்னா 420 லிட்டர் எத்தனை நிமிடத்துல வரும்னு பார்க்கணும். 7 நிமிடத்துல அப்படி பார்த்து போடலாம். ஆனா செய்கவழி மூலம் காட்டுறதா திருத்தமா இருக்கும். வீதத்துக்குரிய சமன்பாடு எழுதும். வீதம் சமன் 2018லயும் வந்திருக்கு. வீதம் சமன் கனவளவின் கீழ் நேரம். இதான் வீதத்துக்குரிய சமன்பாடு 5வது கேள்வியில. இப்ப நேரம் தான் கேட்டதா, நேரத்தை எழுவாக்கி விடுவோம். நேரம் சமன் கனவளவின் கீழ் வீதம். வீதம் தந்திருக்கு, கனவளம் தந்திருக்கு. அப்ப நேரத்தை கண்டா சரி. கனவளவு 420 லிட்டர் வரணுமா, 420 லிட்டர் வரணுமா. வீதம் 60 லிட்டர் பெர் நிமிடம். இப்ப சுருக்கி விட்டோம்னா சரி. 60 420 சுருக்கினா 7 நிமிடம் மேல போய் நிமிடம் லிட்டர் விட்டுப்பட்டா 7 நிமிடம். நாங்கள் சும்மா மேலோட்டமா பார்க்கும் போதே பார்த்ததும் அப்படித்தான், செய்கவழியெல்லாம் பார்த்ததும். ஆனா வீதத்துக்குரிய சமன்பாடு கனவளவின் நேரம் தெரிஞ்சிருக்கணும். வீதம் சம்பந்தமா நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டோம், பார்க்காதீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. தரம் 10ல இருக்குது. அதை வச்சு இலவச செய்திட்டு போயிடலாம். பெரும்பாலும் தரம் 10ல படிச்சா 50-60 கேள்விக்கு மேல 50-60 புள்ளிகளுக்கு மேலே எடுத்துட்டு போயிடலாம். பெரும்பாலும் தரம் 10ல தான் இவ்வளவு கேள்வியும் வந்திருக்குது. 1 தொடக்கம் 5 வரைக்கும். 1 தொடக்கம் 5 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்த 5 தொடக்கம் 6 தொடக்கம் 10 வரைக்கும், 11 தொடக்கம் 15 வரைக்கும், 16 தொடக்கம் 20 வரைக்கும், 21 தொடக்கம் 25 வரைக்கும். இப்படி தொடர்ச்சியா பார்ப்போம். தொடர்ச்சியா போட்டா நேரம் பெருசா நிறைய நேரம் எடுத்துடும். அதனால இதை இதோட முடிச்சு கொள்றோம். அடுத்த கேள்வியா 6வது கேள்வியை சந்திப்போம். 6வது கேள்வி ஒரு வட்டத்துக்குள்ள நாட்பகல் வரைஞ்சு முக்கோணங்கள் வரைஞ்சு வட்ட நாட்பகல் மாதிரி, நாட்பகல் இல்லை 2 முக்கோணங்கள் வரையப்பட்டிருக்கு. 6வது கேள்வி. அப்படியே அடுத்தடுத்த கேள்விகளை பார்ப்போம். 10வது கேள்வி அப்படி பார்ப்போம். நாங்கள் அடுத்த வினாவில் சந்திப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். முதல் 5 கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தடுத்த கேள்விகளோட சந்திப்போம். நன்றி.